உலகமே உற்று நோக்கும் ஈரான் அமெரிக்கா மோதல் இப்போ உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. பிப்ரவரி 20 2026 அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு 10 முதல் 15 நாட்கள் கெடு விதிச்சிருக்காரு. இந்த நேரத்துக்குள்ள ஒரு முறையான அணுசக்தி உடன்படிக்கைக்கு ஈரான் வரலன்னா மிக மோசமான விளைவுகள் ஏற்படும்னு எச்சரிச்சிருக்காரு. ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்க விமான தளங்கள்ல போர் விமானங்கள் குவிக்கப்பட்டு வருது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஈரானைச் சுத்தி அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கு. எந்த நேரமும் ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக் நடக்கலாம்ங்கிற அச்சம் உலகம் முழுக்க பரவியிருக்கு. இதனால கச்சா எண்ணெய் விலையும் கிடுகிடுன்னு உயர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஈரான் பின்வாங்குறதா இல்லை. எங்க மேல கை வச்சா பிராந்தியத்துல இருக்கிற அமெரிக்க தளங்கள் தான் எங்களோட முதல் இலக்கு நு ஈரான் அதிரடியா பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாம அணுசக்தி ஆய்வு தொடர்பான புதிய வரைவு திட்டத்தை சமர்ப்பிக்க போறதாவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா அமெரிக்கா கேட்கிற ஜீரோ என்ரிச்மெண்ட் நிபந்தனைக்கு ஈரான் ஒத்து வருமாங்கிறது தான் கேள்விக்குறி. இதுல இஸ்ரேலும் நேரடியா உள்ள வராங்க. ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவோட இஸ்ரேலும் கைகோர்க்க தயாரா இருக்கிறதா செய்திகள் வருது. ஏற்கனவே 2025ல நடந்த 12 நாள் போருக்கு அப்புறம் இப்போ மீண்டும் ஒரு பெரிய போர் மூழ்மோங்கிற சூழல் உருவாகியிருக்கு. அணு ஆயுத போட்டி, பொருளாதார தடைகள், இராணுவ கெடு, இது சமாதானத்துல முடியுமா? இல்ல உலகையே உலுக்க போற ஒரு பேராபத்தா மாறுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.